Hello, friends. So I hope everybody are really doing good. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒலிம்பியாடோடைய ஃபர்ஸ்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரிலேட்டட் டு ஒலிம்பியாட் கொஷின்ஸ் தான். பட் இந்த ஒலிம்பியாட் தான் நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு பேஸா இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப வர இந்த எம்பிஏ கேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்ல மத்த கரியர் எக்ஸாம்ஸ் இல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறது எதுனாலும் எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஒலிம்பியாட் கொஸ்டின்ஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பேஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒலிம்பியாட் கொஸ்டின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் போறப்போ அந்த இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கரியர் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒலிம்பியாட் கொஸ்டின்ஸ் நான் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். எல்லாருமே கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. அண்ட் எல்லாம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குன்னா எனக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையே சொல்லுங்க. நான் அதை வந்து எவ்ரிடே உங்க கமெண்ட்ஸை நான் படிப்பேன். கமெண்ட்ஸை படிச்சுட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே. ஓகே, எல்லாருக்குமே என்னோட ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. நான் ஜஸ்ட் இப்போ இட்ஸ் நாட் லைக் நான் சொல்லி தர மாதிரி இல்லை, ஜஸ்ட் நான் வந்து டிஸ்கஸ் தான் பண்றேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஒலிம்பியாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல அவங்க இந்த கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ இந்த டோரான்ற ஒரு பொண்ணு 23 வாட்டர் பெயிண்ட் கலர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நோரா வந்து 12 வாட்டர் பெயிண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல. இப்ப வந்து டோரா கிட்ட எத்தனை வாட்டர் பெயிண்ட் கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. டோரா கிட்ட ஆல்ரெடி 23 இருக்கு. நோரான்ற ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வாட்டர் பெயிண்ட் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா வந்து 23 விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இனிஷியலா அவங்க கிட்ட இருந்ததை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்ப வந்து உங்க குழந்தைகிட்ட 2 சாக்லேட் இருக்கு. நீங்க ஒரு 3 சாக்லேட் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா 5 சாக்லேட் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். கரெக்டா? சோ இதுதான். இதேதான் இதுலயும். இப்ப இதை ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இது இந்த குழந்தை படிக்கிறப்போ இது 23 பிளஸ் 12 ஆட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். நீங்க இந்த மாதிரி சாக்லேட் கொஸ்டினை வச்சு ஆல்ரெடி உங்ககிட்ட 2 சாக்லேட் இருக்கு, நான் இன்னும் ஒரு 2 தரேன், உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம கொடுத்து நம்ம சொல்லி தரலாம். இத இப்ப இதை ஆட் பண்ணோம்னா 23 பிளஸ் 12ன்னு போட்டோம்னா கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும். இப்போ இதை வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி ஆட் பண்ணலாம் அப்படின்னா 20 போட்டுட்டு பிளஸ் 3 போடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 10 போட்டுட்டு பிளஸ் 2 போட்டுடலாம். அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 20யும் 10ம் 30, அதே மாதிரி 3 பிளஸ் 2 வந்து 5. ஸோ டோட்டல் வந்து 35 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நம்ம சொல்லி தரலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நிறைய இந்த மாதிரி மேக்ஸ் ட்ரிக்ஸ் இதை வச்சுதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். எப்படி வந்து பிரெயின்லயே இதை கால்குலேட் பண்ணணும்ன்றதுதான் இந்த வீடியோ. இப்ப வந்து இதே மாதிரிதான் இந்த கொஸ்டினும். இப்போ ஒரு டெம்பரேச்சர் வந்து ஆல்ரெடி 5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 4 ரைஸ் ஆகுது. இதேதான் ரைஸ்னா அடிஷன் தான் எப்பவுமே. இந்த மாதிரி கீவேர்டை நம்ம குழந்தைகிட்ட எப்பவுமே சொல்லணும். ரைஸ் ஆகுது அப்படின்னா ஏறுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ரைஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் இன்க்ரீசிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அதிகமாகுது அப்படின்ட்டு. அப்போ 5ல இருந்து 4 எக்ஸ்ட்ராவா அதிகமாகுது. ஆல்ரெடி உங்ககிட்ட 5 சாக்லேட் இருக்கு, நான் எக்ஸ்ட்ரா 4 தரேன், உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கும்? 5 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகிட்ட காமிச்சோம்னா 9 சாக்லேட்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான்
5 டிகிரி செல்சியஸ் தெர்மோமீட்டர்ல காட்டுது, பிளஸ் 4 அது அதிகரிக்குது அப்படின்னு அதே தான் 9 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம ஈஸியா வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட், இப்ப 4 சைட்ஸ், இது ரொம்ப ஈஸி தான். 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கிற ஒரு ஷேப் என்ன ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆப்வியஸ்லி வேணும், அது வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சி, இதில் நான் உங்களுக்கு டீச் பண்ணல எதுவும், எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் வந்து குழந்தைக்கு நம்ம சொல்லி தரலாம் அப்படின்ற ஒரு பேஸ், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இந்த வீடியோவை நான் கொண்டு போறேன். இந்த வீடியோவை பர்ஃபெக்டா டீச் பண்ணி நான் அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? அதை வந்து அதையும் எல்லாருமே பாருங்க. ஓகே, ஸோ ஐ ரிப்பீட் திஸ். இப்போ இதை பார்த்தோம்னா தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் தீஸ் ரெப்ரசன்ட்ஸ் 700 and 4 ones அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல, 704 அவ்வளவுதான். அது 700s 4 ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இந்த இடத்துல பேஸ் வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, லேக்ஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி ஜீரோஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம சொல்லி தருவோம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் எழுதி இதெல்லாம் வந்து ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த பேஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைக்கு சொல்லி தரணும். சொல்லி தந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம போட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா ஆன்சர் தரும். இதுல வெறும் ஹண்ட்ரட்ஸும் ஒன்ஸும் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்னு போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற இடத்துல ஜீரோஸ் போட்டுட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து எது ஹண்ட்ரட்ஸ் எந்த ஒன்ஸ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ 704 தான் இதுக்கு ஆன்சர். பாருங்க, இப்ப இந்த கொஸ்டின், அலைஸ் வந்து ஒரு 3 நோட் புக்ஸ் வாங்குறாங்க, 2 பென்சில் வாங்குறாங்க, சம் கிரையான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நோட் புக் வந்து பார்த்தோம்னா 50 சென்ட்ஸ் சொல்லிட்டாங்க, பென்சில் வந்து 20 சென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, கிரையான்ஸ் வந்து 120. எவ்வளவு வந்து அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு, அதாவது இந்த செட் ஆஃப் கிரையான்ஸ்க்கான அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க 120 சென்ட்ஸ். இதுதான் வந்து இந்த ட்விஸ்ட், கண்டிப்பா பார்த்தாகணும். செட் ஆஃப் கிரையான்ஸ் டோட்டல் அமௌண்ட்டாவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து எத்தனை பென்சில் வாங்குறாங்க, எத்தனை கிரையான், சாரி, எத்தனை கிரையான்ஸ் வாங்குறாங்கன்றது நமக்கு இங்க சொல்லல. அதே மாதிரி இப் த காஸ்ட் ஆஃப் நோட் புக் வந்து 50 சென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 நோட் புக் வாங்குறாங்கன்னா 3 into 50, 150 அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி பென்சில் வந்து பார்த்தோம்னா 20, ஸோ 2 into 20னா 40. ஸோ வந்து 350 plus 40 is not, sorry, 150 plus 40 வந்து 190, 190 plus 120 அப்படின்னா 310 cents வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்லி தரேன், எப்படி பண்ணணும் இதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஐ வில் டீச் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இதை பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் நம்பர் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா 7, இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு 4, 4, 5, 7. இது வந்து மைனஸ் பண்றோம். ஓகேவா? இந்த சிம்பிள் எப்பவுமே பார்க்கணும். ஓகேவா? மைனஸா பிளஸ்ன்ற இந்த சிம்பிள் எப்பவுமே நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா 7 சம் நம்பர் 457 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து இதை மைனஸ் பண்றப்போ 1 தான் வருது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, இது வந்து இந்த எக்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஜஸ்ட் கீழே இருக்கிறது ஆன்சர் ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா மேல இருக்கிற ஆன்சர் ஈஸியா வந்துடும். இது வந்து 14, 5, 6, 7, 74, 774, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஓகேவா? சிம்பிள். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி தரப்போ ஒரு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி எப்படி ஆட் பண்றது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போறது, இந்த வீடியோவே நான் திருப்பி அப்லோட் பண்ணுவேன் சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட. பட் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு அதை பார்த்துட்டு அதை வந்து உங்க குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒலிம்பியாட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் அ பெஸ்ட் எஜுகேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிட்ஸ். ஐம் பிளான், நான் அந்த பிளான்ல தான் நான் இருக்கேன். ஸோ அதனால எல்லாருக்குமே என்னோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர் லீடர்ஸ் வந்து சீக்கிரமா சூப்பராக வந்து நம்மளோட கண்ட்ரில வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ லாட்.